இப்பொழுது மேட்டூர் அணையில் காவல்துறை அதிகாரிகள் ஆய்வு மேற்கொண்டு வருகின்றனர். மேலும் விவரங்கள் என்ன? வணக்கம் சலோமி. டெல்டா பாசன விவசாயிகளின் முக்கிய நீர் ஆதாரமாக விளங்கும் மேட்டூர் அணையில் இருந்து ஆண்டுதோறும் ஜூன் 12ஆம் தேதிக்கு தண்ணீர் திறக்கப்படும். அவ்வாறு திறக்கப்படக்கூடிய தண்ணீர் ஜனவரி 28ஆம் தேதி வரை 230 நாட்களுக்கு முப்போக சாகுபடிக்காக தண்ணீர் திறந்துவிடப்படும். இதன் மூலம் சேலம், நாமக்கல், ஈரோடு, திருச்சி, தஞ்சாவூர், திருவாரூர், கரூர் உள்ளிட்ட 12 மாவட்டங்களில் சுமார் 16 லட்சம் ஏக்கர் நிலங்கள் பாசன வசதி பெறும். ஆனால் நடப்பாண்டில் மேட்டூர் அணையில் ஜூன் 12ஆம் தேதி உரிய நீர் இருப்பும் நீர்வரத்தும் திருப்திகரமாக இல்லாத காரணத்தால் அன்றைய தினம் குறுவை சாகுபடிக்கு அணையில் இருந்து தண்ணீர் திறக்கப்படவில்லை. இதன் காரணமாக டெல்டா மாவட்டங்களில் குறுவை சாகுபடி என்பது பெரிதும் பாதிக்கப்பட்டுள்ளது. இந்த நிலையில் கர்நாடக மாநிலத்தில் உள்ள கபினி அணை நிரம்பி அங்கிருந்து காவிரியில் உபரி நீர் திறக்கப்பட்டு வருவதால் மேட்டூர் அணைக்கு நீர்வரத்து கடந்த சில நாட்களாக அதிகரித்து அணையினுடைய நீர்மட்டமும் மெல்ல மெல்ல உயர்ந்து வருகிறது. குறிப்பாக கடந்த 17ஆம் தேதி மேட்டூர் அணையின் நீர்மட்டம் 81.85 அடியாக இருந்த நிலையில் தற்போது அணையினுடைய நீர்மட்டம் 88.84 அடியாக உயர்ந்திருக்கிறது. அணைக்கு வரக்கூடிய நீர்வரத்து இன்று காலை 8 மணி நிலவரப்படி 10,405 கன அடியாக இருக்கிறது. அணைக்கு வரக்கூடிய நீர்வரத்து இதே நிலையில் இருக்கும் பட்சத்தில் ஓரிரு நாட்களில் அணையினுடைய நீர்மட்டம் 90 அடியை எட்டும் என எதிர்பார்க்கப்படுகிறது. இந்த நிலையில்தான் மேட்டூர் அணை எப்போது திறக்கப்படும் என நேற்று நடைபெற்ற சட்டமன்ற கூட்டத்தொடரிலும் எதிர்க்கட்சியினர் கேள்விகளை எழுப்பினர். அப்போது அதற்கு பதிலளித்து பேசிய நீர்வளத்துறை அமைச்சர் ஆனந்த் ஓரிரு நாட்களில் மேட்டூர் அணையிலிருந்து தண்ணீர் திறக்கப்படும் என அறிவித்திருந்தார். அதனைத் தொடர்ந்து நேற்று மாலையே மேட்டூர் அணையில் திறப்பு விழா நடைபெறக்கூடிய எட்டுக்கண் மதகு பகுதியில் மாவட்ட காவல் கண்காணிப்பாளர் ஒரு ஆய்வை மேற்கொண்டிருந்தார். இந்த நிலையில் மேட்டூர் அணையின் வலது கரையில் மேற்கு மண்டல ஐஜி ரம்யா பாரதி, சேலம் சரக டிஐஜி சந்தோஷ் ஹடிமணி மற்றும் சேலம் மாவட்ட காவல் கண்காணிப்பாளர் குத்தாலிங்கம் உள்ளிட்ட காவல்துறை உயர் அதிகாரிகள் ஆய்வு மேற்கொண்டிருக்கிறார்கள். இந்த ஆய்வில் நீர்வளத்துறை அதிகாரிகளும் பங்கேற்றிருக்கிறார்கள். குறிப்பாக தண்ணீர் திறக்கப்படும் மேல்மட்ட மதகுகள் மற்றும் பத்திரிகையாளர்களை சந்திக்கும் வலதுகரை பகுதி மற்றும் இடதுகரையில் உள்ள 16 கண் பாலம் பகுதி உள்ளிட்டவற்றை காவல்துறை அதிகாரிகள் ஆய்வு மேற்கொண்டனர். அதனைத் தொடர்ந்து அங்கு விழா நடைபெறக்கூடிய இடத்தில் அமைக்கப்படும் மேடை மற்றும் அங்கு பாதுகாப்பு வசதிகள் உள்ளிட்ட அனைத்தையும் காவல்துறை அதிகாரிகள் ஆய்வு மேற்கொண்டு தொடர்ந்து முதலமைச்சர் இந்த விழாவில் பங்கேற்கும் பட்சத்தில் அவருக்கு அளிக்கப்படக்கூடிய பாதுகாப்பு வசதிகள், அதற்கான ஏற்பாடுகள் என விரிவான ஒரு ஆலோசனையும் மேற்கொண்டு வருகிறார்கள். ஆனால் தற்போது வரை முதலமைச்சர் இந்த நிகழ்ச்சியில் பங்கேற்பதற்கான தேதி என்பது ஒரு அதிகாரப்பூர்வமாக அறிவிக்கப்படவில்லை என நீர்வளத்துறை வட்டாரத்தில் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. ஆனால் நாளை மறுதினம் மேட்டூர் அணையின் நீர்மட்டம் 90 அடியை எட்டும் எனவும் அணையிலிருந்து தண்ணீர் திறப்பதற்கான வாய்ப்பு இருப்பதாகவும் இந்த நிகழ்ச்சியில் தமிழ்நாடு முதலமைச்சர் விஜய் நேரில் கலந்து கொண்டு டெல்டா பாசனத்திற்கு அவர் தண்ணீரை திறந்து வைக்கப்படவும் கூறப்படுகிறது. இதன் காரணமாக ஒரு விரிவான பாதுகாப்பு வசதிகள் செய்வதற்கான பணியை தற்போது காவல்துறை உயர் அதிகாரிகள் ஈடுபட்டு வருகிறார்கள். சலோமி, தங்களின் முழு விவரங்களுக்கு நன்றி சுதன்.